தியானம் செய்வோம். பரிசுத்த பேதுரு எழுதின 2வது நிருபம். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின 2வது நிருபம் 2வது அதிகாரம். புதிய ஏற்பாட்டில் 324வது பக்கம் நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்க. பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின 2ஆம் நிருபம் 2வது அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். வேதத்தில் உள்ள எந்த இல்லம்மா, 2 பேதுரு 2:20 அப்படி சொன்னதான் தெரியுமோ? கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாய் இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு மூலமாய் ஆண்டவர் சொல்லுகிற அருமையான ஒரு காரியத்தை நாம் அங்கே கவனிக்கிறோம். உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள், உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் நம்ம எல்லாரும் யாருங்க? உலக அசுத்தங்களுக்கு தப்பின ஒரு கூட்டம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம கூட்டத்துக்கு ஒரு பேர் வைக்கலாம்னா என்ன பேர் வைக்கலாம்? உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பின கூட்டம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நமக்கு பெத்தானியா ஜெப வீடு என்ற ஒரு பேர் இருந்தாலும் இன்னொரு பேர் நம்ம வைக்கலாம் அப்படின்னா நம்ம எல்லாரும் யாரு? உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்புவிக்கப்பட்ட கூட்டம். ஹல்லேலூயா. சரி, இப்போ உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் மீண்டும் அவைகளில் சிக்கிக்கொண்டால் அவர்கள் அவர்களுடைய பின்னிலைமை அவர்கள் முன்னிலைமையிலும் கேடு உள்ளதா இருக்கும்னு அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவர் இங்க என்ன சொல்லி கொடுக்கிறாரு? உலக அசுத்தங்களுக்கு தப்பின நாம திரும்பவும் அதில் என்ன செய்யக்கூடாது? சிக்கி கொள்ளக்கூடாது. இன்னைக்கு உங்க மத்தியில பேசும்படி ஆண்டவர் எனக்கு தந்த வார்த்தை. ஆண்டவர் நம்மளை உலக பாவங்களிலிருந்து, உலக வழக்கத்திலிருந்து, உலகத்துக்குரிய அசுத்தங்களிலிருந்து தேவன் நம்மளை தப்ப பண்ணி இங்கே கர்த்தர் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தப்பு வைக்கப்பட்ட நாம மறுபடியும் அதுல போய் என்ன செய்யக்கூடாது? மாட்டிக்கொள்ளக்கூடாது, சிக்கி கொள்ளக்கூடாது. அதுல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அப்படி சிக்கிக்கொண்டு நாம ஜெயிக்கப்பட்டால் அங்க வேதம் சொல்லுகிறது அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையை காட்டிலனா மோசமா மாறிடும், கேடுள்ளதா மாறிடும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிசாசனுடைய வேலை என்னன்னாக்க, எப்படியாயிலும் தேவ ஜனங்களை சில அசுத்தங்களுக்குள்ள, சில பாவங்களுக்குள்ள, உலக பிரகாரமான சில சிற்றின்பங்களுக்குள்ள சிக்க வைக்கணும்னு அவனை செய்வான், முயற்சி பண்ணுவான். இவங்களை எப்படியாகிலும் அதில் விழ தள்ளிடணும், அதில் சிக்க வச்சிடணும் என்று சொல்லி உலக அசுத்தங்களுக்குள்ள சிக்க வச்சிடணும்னு பிசாசு ரொம்ப முயற்சி பண்ணுவான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்க யோசித்து பாருங்க, வேடன் என்ன செய்வான்? சில பறவைகளை பிடிக்கிறதுக்கு கண்ணி வைப்பான். பார்த்துருக்கிறீங்களா? அவன் என்ன செய்வான்? ஒரு பெரிய குழியை தோண்டி அதுக்கு மேலே சும்மா அப்படியே இலையெல்லாம் போட்டு அதை அப்படியே லேசாக மூடி மறைச்சிட்டு அதுக்கு மேலே தானியங்களெல்லாம் என்ன செய்வான்? சொல்லுங்க, போடுவான். இப்போ அந்த பறவை அதை பார்த்த உடனே அந்த பச்சை பசேன்னு அந்த இலை மேலே அந்த பறவையினுடைய கண்ணுக்கு இதுதான் தெரியும், அந்த தானியங்கள் தெரியும். ஆஹா, நமக்கு தேவையானது அங்கே இருக்குது அப்படி சொல்லி நம்ம போய் அதை எடுத்துக்கொள்ளலாம் அப்படி சொல்லி அது வரும். அதுக்கு பின்பதாக மறைக்கப்பட்டிருக்கிற அந்த படுகுழி, அந்த பெரிய குழி அந்த பறவையினுடைய கண்ணுக்கு என்ன செய்யாது? தெரியாது. அந்த பறவைக்கு தெரியறதெல்லாம் எது?
சொல்ல மாட்டீங்களே, தானியம் மட்டும்தான். அது கண்ணுக்கு அப்படியே பளிச்சம் தெரியும். அல்லேலூயா. ஆனா வேடன் அப்படி ஓரத்துல அங்க இருந்து அப்படி பார்த்துக்கிட்டு இருப்பான், கண்ணி வச்சிருக்கிறான் இல்லையா. எப்போ இந்த பறவை வரும், வந்து அது மேல உட்கார்ந்தது தானியத்தை எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கும் பாருங்க, பொத்து என்ன செஞ்சிடும், அந்த குழிக்குள்ள விழுந்துடும் இல்லையா. உடனே அவன் வேடன் வந்து என்ன செஞ்சிருவான், பறவையை பிடிச்சிட்டு கொண்டு போய். இந்த மாதிரி தான் இன்னைக்கு பிசாசானவன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு குழியை தோண்டி அதுக்கு மேல அப்படியே நம்ம கண்ணுக்கு நம்மளை கவர்ச்சியா இழுக்கக்கூடிய சில விஷயங்களை போட்டு சொல்லுங்க நம்மளை சிக்க வைக்கணும்னு அவன் பார்க்கறான். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். என்ன அமல இருப்போமா, கண்ணு அப்படியே சொக்குது, என்னாச்சு? ஹல்லேலூயா. பசி, எனக்கு பஸ் ஓடுது வயிற்றுக்குள்ள. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உற்சாகம் இருங்க. ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியமான செய்தி இன்னைக்கு. தேவ உணவு சாப்பிட்டு ரொம்ப முக்கியமான செய்தி. பிசாசு நம்ம கண்ணுக்கு அப்படி கவர்ச்சியான விஷயங்களை அப்படி மேல பரப்பி, நம்ம கண்ணுக்கு எதுதான் தெரியும் சொல்லுங்க, அந்த கவர்ச்சியான விஷயங்கள் தான் தெரியும். ஆனா அதுக்கு உள்ளர இருக்கிற ஒரு குழி, நம்மளை சிக்க வைக்கிறதுக்கு பிசாசு போட்ட அந்த கண்ணி, அந்த பிளான் நமக்கு தெரிய மாட்டேங்குது. நிறைய பேர் அப்படித்தான் போய் விழுந்து போறாங்க, மாட்டிக்கொள்றாங்க, சிக்கிக் கொள்றாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளிலே சிக்கிக் கொண்டால் அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமை காட்டிலும் அது கேடுள்ளதா இருக்கும் என்று வேதம் சொல்லுது. ஆக எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரொம்ப கவனமாக எச்சரிப்புடன் வாழ வேண்டிய ஒரு காலத்துல நாம் இருக்கிறோம். நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைங்க ஸ்தோத்திரம், ஒரு நாளும் அவைகளிலே சிக்கிக்கொள்ளாதபடி நாம் அவர்களை கவனமாக நடத்த வேண்டிய மிகப்பெரிய பொறுப்புக்குள்ள நாம் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மனுஷன் ஏன் சிக்கிறான்? சில பாவங்களுக்குள்ள, சில அசுத்தங்களுக்குள்ள, சில படுகொலைகளுக்குள்ள விழுந்து போகிறது, சிக்கிக்கொள்றதுக்கான காரணம் என்ன? பரிசுத்த யாக்கோபு என்ன சொல்றார்? 1 அதிகாரம் 14வது வசனத்துல வாசிங்க. யாக்கோபு 1:14 வாசிங்க. வேகமா எடுங்க, வேகமா வாசிங்க பாப்போம். யாக்கோபு 1:14 என்ன சொல்லுது பைபிள் பாருங்க. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்கப்பட்டு சோதிக்கப்படு. ஏன் சிக்கிறான் மனுஷன் சொல்லுங்க? தன் தன் சுய இச்சை, சுய ஆசை, சுய விருப்பம். எங்க எப்ப மனுஷன் சிக்கிறான்னா, மனசுக்கு ஏத்த மாதிரி எல்லாம் நான் விரும்பினதெல்லாம் எனக்கு கிடைக்கணும், நான் நினைச்சபடியே என் வாழ்க்கை அமையணும், நான் நினைச்சபடியே நான் இருக்கணும்னு அவன் ஆசைப்பட்டுட்டாலே சிக்க போறான்னு அர்த்தம். ஹல்லேலூயா. சத்தமா சொல்ல மாட்டீங்க? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். மனுஷன் தன் தன் சுய இச்சையினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். ஏன் இந்த சோதனை என் வாழ்க்கையில? ஏன் இந்த பிரச்சனை நம்ம வாழ்க்கையில? ஏன் இந்த மாதிரி போராட்டம் நம்ம வாழ்க்கையிலன்னா, சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதனைக்குள்ளே நாம் தள்ளப்படுகிறோம். ஹல்லேலூயா. பிசாசு சிக்க வைப்பான், அவனுடைய வேலையை அதுதான், சிக்க வைக்கிறது. கண்ணி வைப்பான், சிக்க வைப்பான். ஆனா ஆண்டவர் நீதிமொழிகள் 3:26 ஆண்டவரை குறித்து பைபிள் சொல்லுது. ஸ்தோத்திரம். பாருங்க, நீதிமொழிகள் 3:26 நம்ம ஆண்டவரை குறித்து பரிசுத்த வேதாகம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது பாருங்க. கர்த்தரே உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி உன்னை காப்பார். ஆண்டவர் யாரு? சிக்கிக்கொள்ளாதபடி காக்கிற தேவன். பிசாசு யாரு? சிக்க வைக்கிறவன். ஆண்டவர் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பாற்றுகிறவர். வரலையே சொல்லுங்க. சிக்கிக் கொள்ளாதபடி காப்பாற்றுகிறவர். இன்னும் மிகையாய் சொல்ல போனால்
சிக்கி கொண்டாலும் காப்பாற்றுகிறவர். ஆமென் சொல்ல மாட்டீங்க? ஹல்லேலூயா. சிக்கி கொள்ளாதபடி காப்பாற்றுகிறவர். மேபி ஒருவேளை சிக்கி கொண்டாலும் அவர் காப்பாற்றுவார். அவரால் அதை செய்ய முடியும். சரி, இந்த மதியான வேளையில தேவனுடைய பிள்ளைகள் எதிலெல்லாம் சிக்கிக்கொள்ளக்கூடாது என்கிற ஒரு 4 விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்லி ஜெபம் செய்ய போகிறேன். தேவனுடைய பிள்ளைங்க எதிலெல்லாம் சிக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ரொம்ப முக்கியமான காரியம் இது. நம்பர் 1, உபாகம புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கிறீங்களா? உபாகம புஸ்தகம் 7:25. பாருங்க, அவர்கள் தேவர்களின் விக்கிரகங்களை அக்னியினால் சுட்டிருக்க கடவாய். நீ அவைகளால் சிக்கிக் கொள்ளாதபடிக்கு அவைகளில் இருக்கிற வெள்ளியையும் பொன்னையும் இச்சியாமலும் அதை எடுத்துக் கொள்ளாமலும் இருப்பாயாக. அவைகள் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அவைகளை போல நீ சாபத்துக்குள்ளாகாதபடி அருவருப்பானதை உன் வீட்டிலே கொண்டு போகாயாக. அதை சீ என்று வெறுத்து முற்றிலும் அருவருக்க கடவாய். அது சாபத்திற்குள்ளானது. அதுனா எது சொல்லுங்க? அவர்கள் தேவர்களின் விக்கிரகங்கள். எங்க தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்கிறீங்களா? விக்கிரகங்களுக்கு என்ன செய்யக்கூடாது? சிக்கிக்கொள்ள கூடாது. ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு விக்கிரக ஆராதனை நடக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு போய் அதை போட்டோ எடுத்து ஸ்டேட்டஸ் வைக்கிறவங்களும் இருக்கிறாங்க இன்னைக்கு. பிசாசு என்ன செய்யறான்? சிக்க வைக்கிறாங்கிறத மறந்துடாது. அங்க போறதே முதல்ல கர்த்தருக்கு அருவருப்பானது. அது அங்க போறத மட்டும் இல்லாம அதை போட்டோ எடுத்து அதை வீடியோ எடுத்து அதை ஸ்டேட்டஸ் வச்சு 4 பேர் பார்க்கணும். அதுல இவங்களுக்கு ஒரு சந்தோஷம். பிசாசு தந்திரமா வேலை செய்து தேவனுடைய பிள்ளைங்களை சிக்க வைக்கிறான். குழிய வெட்டிட்டான். ஹல்லேலூயா. அது மேல தானியங்களை விதைச்சிட்டான். உங்க கண்ணுக்கு குழி தெரிய மாட்டேங்குது. குழிக்கு மேல பரப்பப்பட்டிருக்கிற சொக்க வைக்கிற இழுக்கிற கவர்ச்சியான களியாட்டுகள் தான் உங்க கண்ணுக்கு தெரியுது இன்னைக்கு. ஹல்லேலூயா. சிக்க வைக்க பார்க்கறான் பிசாசு. கர்த்தரதை அருவருக்கிறார். கர்த்தரதை அருவருக்கிறார். நம்மள என்ன செய்ய சொல்றாரு? சீ என்று வெறுத்து. எப்படி சீ சீ சொல்லுவோம்? சில நேரத்துல பாத்தீங்களா நம்ம சொல்லுவோம் சீ போ அப்படி சொல்லுவோம்ல. எதை வெறுப்பு? நம்ம சீ ஒரு சொறி நாயை பார்த்தா நம்மளுக்கு உடனே அது தன்னால வந்துடும். அதை விட அதிகமா நம்ம இந்த உலக விக்கிரக காரியங்களை, உலக வழக்கத்தை தேவன் நம்மள அதுல இருந்து மீட்டு கொண்டு வந்துட்டாரு இல்லையா? திரும்ப அதுல போய் சிக்க கூடாது. திரும்ப போய் அதுல போய் மூக்க நுழைக்க கூடாது. திரும்ப அதுல போய் தலையை விடக்கூடாது. சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு நேரம் தான் இல்லை. மிகப்பெரிய செய்தி இது. கர்த்தரை நேத்து முழுக்க உட்கார வச்சு தேவன் என்னை தியானிக்க வைத்தார். ஆண்டுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நேற்றுக்கு என்னை ஃபிலிக்ஸ் பிரதர் கூப்பிட்டாங்க. இந்த சில விஷயங்களெல்லாம் செய்யணும் வாங்க. இல்லை பிரதர் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலாக நான் வேலையிலலாம் இல்லை, உட்காந்து தேவ சமூகத்தில் ஒரு வேதத்தை தியானம் பண்ணி கொண்டு. ஆண்டுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்மையான தேவனுடைய பிள்ளைகளே, விக்கிரகங்களுக்கு, விக்கிரக ஆராதனைக்கு நாம் சிக்கிக்கொள்ள சொல்லுங்க. விக்கிரக ஆராதனை நான் எங்க பிரதர் செய்யறேன் அப்படின்னு நீங்க கேட்கறீங்களா? விக்கிரக ஆராதனைன்னா ஏதோ போய் சிலையை தொட்டு கும்பிட்டு விக்கிரகத்தை தொட்டு கும்பிட்டு செஞ்சாதான் அதுதான் விக்கிரக ஆராதனை நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். கிடையாது. அல்லேலூயா. இயேசுவை விட எது நீங்க அதிக முக்கியத்துவப்படுத்தினாலும் அதுக்கு பேரு விக்கிரக ஆராதனை.
பணம் தான் முன்னாடி வருதா, இயேசு பின்னாடி போறாரா, அது விக்கிரக ஆராதனை. பொருள் தான் முன்னாடி வருதா, இயேசு பின்னாடி போயிட்டாரா, அது விக்கிரக ஆராதனை. உங்க சொந்தக்காரன் முன்னாடி வரானா, நீங்க இயேசுவை பின்னாடி தள்ளிட்டீங்களா, விக்கிரக ஆராதனை செய்றோம். ஹல்லேலூயா. மாமிசம், சுயம், ஞானம், டேலண்ட், இயேசுவை விட எதை நீங்க பிரையாரிட்டி கொடுத்தாலும் அது விக்கிரக ஆராதனை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிசினஸ், வேலை, இயேசுவுக்கு அடுத்தாப்புல வைங்க எல்லாத்தையும். அல்ல, உங்க குறிக்கோள், உங்க என்ன நோக்கம், ஏக்கம் ஃபுல்லா இயேசு. பிசாசு சிக்க வைப்பான். எவ்வளவு அழகா சொல்லி கொடுக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. மோசே மூலமா கர்த்தர், நீ அவர்களின் தேவர்களின் விக்கிரகங்களுக்கு சிக்கிக் கொள்ளாதபடி அவைகளை வெறுத்து தள்ளப்பா. உன் தேவனாகிய கர்த்தர் அதை அறிவிருக்கிறார். நீனும் அதை சீ என்று வெறுத்து தள்ளு. அவைகள் உனக்கு சாபமா மாறிவிடக்கூடாது. நம்ம குடும்பத்துல சாபத்தை கொண்டு வந்துரும். குடும்பத்துல என்னத்தை கொண்டு வந்துரும்? சொல்ல மாட்டீங்களே. தயவு செய்து கையெடுத்து ஆண்டுடைய ஊழியக்காரனா கும்பிட்டு கேட்கிறேன், இனியாவது அந்த தப்பை செய்யாதீங்க ப்ளீஸ். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு கஷ்டமா தோணலாம், பிரதர் இப்படி பேசுறாங்க, உங்களுக்கு இன்னைக்கு ஒரு மாதிரி இருதயத்துல வேதனையா இருக்கலாம். ஆனா நீங்க நல் வழிக்கு வரணும்னு கர்த்தர் விரும்புறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தயவு செய்து அதை நம்ம விட்டு விடுவோம், சிக்கிக் கொள்ளக்கூடாது. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒன்னு நேரம் ஆயிட்டு. இரண்டாவது உபாகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. உபாகமோ ஸ்தோத்திரம் 12வது அதிகாரம் வந்துட்டீங்களா? 29-30 வாசிங்க. நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தின் ஜாதிகளை கவனிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக சங்கரிக்கும் போதும் நீ அவர்கள் தேசத்தை சுதந்திரித்து அதிலே குடியிருக்கும் போதும் அவர்கள் உனக்கு முன்பாக அழிக்கப்பட்ட பின்பு நீ அவர்களை பின்பற்றி சிக்கிக் கொள்ளாதபடிக்கும் இந்த ஜாதிகள் தங்கள் தேவர்களை சேவித்தபடி நானும் சேவிப்பேன் என்று சொல்லி அவருடைய தேவர்களை குறித்து கேட்டு விசாரியாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. பிரதர், சிஸ்டர், நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. ஒரு வார்த்தை அங்க போடப்பட்டிருக்குது. நீ அவர்களை பின்பற்றி சிக்கிக் கொள்ளாதபடி. நீ அவர்களை பின்பற்றி அப்படியா? நான் கவனிங்க, உலக மக்களை ஒரு நாளும் ஃபாலோ பண்ண நினைக்காதீங்க. உலகத்தான மாதிரியே நானும் செய்யணும். உலகத்தான மாதிரியே உங்க சகோதரனோ உங்க சகோதரியோ உங்க கூட பிறந்தவங்களோ உடன் பிறந்தவங்களோ ரட்சிக்கப்படலன்னு வைங்களேன், அவங்க யாரு தான்? உங்களுக்கு கூட பிறந்தவங்களாவே இருக்கட்டும், உங்களை பெத்தவங்களாவே இருக்கட்டும், பைபிள் அவங்களுக்கு ஒரு பேர் கொடுக்குது. அவர்கள் நீங்க ஆவிக்குரிய பிள்ளை. நம்ம பரலோகத்தை சார்ந்தவர்கள், அவங்க உலகத்தை சார்ந்தவர். அவர்களை நீ பின்பற்றாத ஒரு நாளும் பின்பற்றுவாயானால் சிக்கிக் கொள்வாய். அல்லேலூயா. ஒரு உலகத்தான் செய்யற மாதிரியே தேவனுடைய பிள்ளை செய்யும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேண்டாம் வேண்டாம், உங்க குடும்பம் சிக்கிக் கொள்ளக்கூடாது. வேண்டாம் ப்ளீஸ். உங்க கூட பிறந்தவங்களாவே இருக்கட்டுமே, உங்க சொந்தமாவே இருக்கட்டுமே, அவங்க வழக்கத்தை நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க. அவங்க பழக்கத்தை நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க. நீங்க டிஃபரெண்ட் ஆனவங்க. நான் உங்களை உலகத்திலிருந்து பிரித்தெடுத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுவார். நீங்கள் என்னுடையவர்களா இருக்கும்படி நான் மற்ற ஜாதிகளை விட்டு மற்ற ஜனங்களை விட்டு உங்களை பிரித்தெடுத்தேன். லேவியராகமம் 20:26-27 கர்த்தர் அப்படி எழுதி வைத்திருக்கிறார். நீங்கள் என்னுடையவர்களா இருக்கும்படி நான் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு என்ன செஞ்சிருக்கிறேன்? பிரிச்சு எடுத்திருக்கிறேன். டிவைட் பண்ணியிருக்கிறார் கர்த்தர் நம்மள. சோ உலகத்தோடு உலகமா ஒட்டி வாழக்கூடாது. இங்க வந்தா அல்லேலூயா, அங்க போனா இங்க வந்த பரிசுத்தம், இங்க வந்த நீதி, உண்மை, பாட்டு, ஜெபம், அபிஷேகம், அந்நிய பாஷை. ஆனா வீட்டுக்கு போனா திரும்ப உலக மக்களோடு சேர்ந்து நண்பர்களோடு சேர்ந்து திரும்ப அந்த உலக வாழ்க்கைக்கே நம்ம ஈடுபட்டு வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்ப பிசாசு நம்மளை சிக்க வைக்கிறான்னு அர்த்தம்.
பிசாசு நம்மள என்ன செய்யறான்? சொல்லுங்க, சிக்க வைக்கிறான். நீங்கள் அவைகளில் சிக்கிக் கொள்ளக்கூடாது. ஸ்தோத்திரம். உலக வழக்கங்களுக்கு, உலக பழக்கங்களுக்கு சிக்கிக் கொள்ளக்கூடாது. ஆமென். நீ உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பதாக அழித்து போட்ட அந்த ஜனங்களை பின்பற்றாத. Don't follow them. Hallelujah. அவங்கள ஃபாலோ பண்ணாதீங்க. நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ண வேண்டியது ஏசப்பாவை மட்டும்தான். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ஆமென். I have decided to follow Jesus. No turning back, no turning back. இயேசுவின் பின்னே போக துணிந்தே, பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கிறேன், இயேசுவை ஃபாலோ பண்ணணும். ஆமென். அதனால நோ டர்னிங் பேக். ஸ்தோத்திரம். பின்னோக்கே பார்க்கக்கூடாது, சிக்கிக்கொள்ளக்கூடாது. சரி, நேரம் ஆயிட்டு, நேரம். அடுத்து மூணாவது ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாமா? ஸ்தோத்திரம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம் வாசிங்க. அதாவது விவரிச்சு சொல்ல முடியல, நேரம் இல்லை. என்றாலும் இஸ்ரவேல் பாவம் செய்ய பண்ணின வாசிங்கம்மா. நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் பாவங்களை அவன் விட்டு நீங்காமல் அவைகளிலே சிக்கிக் கொண்டிருந்தான். யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்தின் குமாரனாகிய யோராமை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யோராம் சமாரியாவிலே இஸ்ரவேலின் மேல் என்ன செஞ்சான்? ராஜாவாகி 12 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணினான். 1ஆம் வசனத்துல போட்டிருக்கு, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக. அப்பா யூதாவுக்கு ராஜா, புள்ள சொல்ல மாட்டீங்களே, இஸ்ரவேலுக்கு ராஜா. ஏங்க ஒரு தேசத்துக்கு ராஜா எப்படி வாழணும் சொல்ல மாட்டீங்களே? ஒரு ரோல் மாடலா இருக்கணுமா, இருக்கக்கூடாது? சொல்லுங்க. ஒரு குடும்பத்துக்கு தலைவனா எப்படி இருக்கணும்? ரோல் மாடலா இருந்தா அந்த குடும்பமே அவங்கள பார்த்து அப்படியே பின்பற்றி அப்படியே வரும். அல்லேலூயா. நான் ஜெபிக்கிறத என் பிள்ளைங்க பார்த்தா என் பிள்ளைங்க ஜெபம் பண்ணுவாங்க. நான் பரிசுத்தமா இருக்கிறத என் பிள்ளைங்க பார்த்தா அவங்க பரிசுத்தமா வாழ்வாங்க. நான் செல்போன் பாக்குறத தவிர்த்த என் பிள்ளைங்க நான் சொல்லாமலே செல்போன் பாக்குறத தவிர்ப்பாங்க. அல்லேலூயா. சோ நான் என்ன பண்றேனோ அதை தான் அவங்க செய்வாங்க. அத மாதிரி ஒரு தேசத்தின் ராஜா நல்லா இருந்தா அந்த தேசமே நல்லா இருக்கும். உண்மையா இல்லையா? ஆனா இந்த யோராம் ராஜா என்ன செஞ்சான்? யெரொபெயாமின் பாவங்களை விட்டு விலகாமல் அவைகளிலே சிக்கிக்கும். சரி, இப்ப இந்த யெரொபெயாம் செய்த பாவம் என்ன, அதை கொஞ்சம் பார்க்கலாமா? 1 ராஜாக்கள் 12ஆவது அதிகாரத்துக்கு வாங்க. சரி, யெரொபெயாமின் பாவங்களிலே சிக்கி கொண்டிருந்தான் பாத்தீங்க இல்லையா? அப்ப யெரொபெயாம் செய்த பாவம் என்னன்னாக்க 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் வாங்க, 12ஆம் அதிகாரம் 27 28 வாசிங்க பார்ப்போம். இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆலயத்திலே பலிகளை செலுத்த போனார். இந்த ஜனங்கள் எருசலேமிலே இருக்கிற ஆலயத்திலே கர்த்தருடைய ஆலயத்திலே பலிகளை செலுத்த போனா இந்த ஜனங்கள் இருதயம் யூதாவின் ராஜாவாகிய ரெகொபெயாம் என்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திரும்பி அவர்கள் என்னை கொன்று போட்டு யூதாவின் ராஜாவாகிய ரெகொபெயாமின் பாரிசமாய் போய் விடுவார்கள் என்று தன் மனதிலே சிந்தித்துக் கொண்டு இருந்தான். அதனால ராஜாவானவன் யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்று குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்க எருசலேமுக்கு போக வேண்டிய, நீங்க எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம், இஸ்ரவேலரே இதோ இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். இந்த காரியம் பாவமாயிற்று. இப்ப சொல்லுங்க, யெரொபெயாம் செய்த பாவம் என்ன சொல்லுங்க? அது நல்லதுதான். ஆனா எனக்கு இதுல கர்த்தர் கற்றுக்கொண்டது என்ன தெரியுமா? இவன் ஜனங்களை பார்த்து சொல்றான், நீங்க கர்த்தருக்கு பலி செலுத்துறதுக்காக இங்க பாருங்க எருசலேமுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. 2 கண்ணுக்குட்டியை உண்டு பண்ணி வச்சிருக்கேன், 1 பெத்தேல்ல 1 தான்ல வச்சிருக்கேன். நீங்க இங்கனே வந்து என்ன செய்யுங்க, கும்பிட்டுக்கோங்க. இதுதான் உங்களை எகிப்திலிருந்து கூட்டு வந்துச்சு அப்படின்னு தேவ ஜனங்களை வழி தப்பி போக பண்றான். அப்படின்னா சிம்பிளா சொல்லட்டா, கவனிங்க,
நீங்க சர்ச்சுக்கே போக வேண்டாம், வீட்டிலே prayer. வீட்டுல ஜோமன்னா கேட்பாரு. ஓ எஸ் கேட்பாரு. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? இப்படின்னு நமக்கு சொந்தக்காரங்களே நமக்கு ஆலோசனை கொடுப்பாங்க. பிரதர் சிஸ்டர் கவனமா இருந்துக்கோங்க, உங்களை சிக்க வைக்க பார்க்கறான்னு அர்த்தம். ஸ்தோத்திரம். நீங்கள் எருசலேமுக்கு போவது உங்களுக்கு வருத்தமா இருக்கும். ஆகையினாலே பொன்னினாலே 2 கன்றுக்குட்டிகளை உண்டு பண்ணியதை பெத்தேலிலே ஒன்றும் தானிலே ஒன்றும் வைத்து இவைகளை நீங்கள் சேவியுங்கள், இவைகளை பணியுங்கள், இவைகளுக்கு பலிகளை செலுத்துங்கள் என்று ஜனங்களை தெய்வத்தை பக்கமாய் திருப்பறதை விட்டுட்டு தேவ ஜனங்களை ஆலயத்தில் இருந்து பிரிச்சு விக்கிரகத்துக்கு நேரம் கன்றுக்குட்டிக்கு நேரம் வழி நடத்த பார்க்கறான். இது பாவமாயிற்று. இப்ப ஜனங்களை என்ன செஞ்சாங்களாம்? எருசலேமுக்கு போறதை விட்டுட்டு எங்க போனாங்க? அட சொல்ல மாட்டீங்களே, கீழ் வசனம் அப்படிதான் சொல்லுது பாருங்க. எருசலேமுக்கு போறதை விட்டுட்டு அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? என்னமா நீங்க 29-30 வாசிங்க. இந்த காரியம் பாவமாயிற்று, ஜனங்கள் இந்த ஒரு கன்றுக்குட்டிக்காக தான் மட்டும் போவாங்க. இப்ப எங்க போறதை விட்டுட்டாங்க? எருசலேம் போறதை. எருசலேம் மகாராஜாவின் நகரம், தேவ மகிமை உலாவி வருகிற இடம், தேவன் வாசம் பண்ணுகிற இடம், நான் தெரிந்து கொண்ட இடம் என்று கர்த்தர் சொன்னார். தேவனுடைய ஆலயத்துல வந்து தேவனை துதிக்கிறத, தேவனை ஆராதிக்கிறத, தேவனை பணிந்து கொள்றதை விட்டுட்டு சிலர் யூடியூப்லயே எங்க ஐயா பேசுவாரு, அந்த பிரசங்கத்தை கேட்டுக்கிறேன்னு வீட்லயே இருக்கிற விசுவாசிங்க இருக்கிறாங்க இன்னைக்கு. அல்லேலூயா. நான் சொல்லட்டேன், கர்த்தருடைய ஆலயத்துல வந்து நீங்க ஆராதிச்சா மட்டும்தான் உங்க வாழ்க்கையில எந்த அற்புதமும் நடக்கும், எந்த விடுதலையும் கிடைக்கும். இல்ல நான் பெத்தேலுக்கு போனேன், நான் தானுக்கு போனேன், விளங்குச்சா உங்களை சொல்றது? ஏன்னா நான் கோபுரத்துக்கு போனேன், அங்க கோபுரத்துக்கு போனேன், இங்க 24 மணி நேரம் ஜபத்துக்கு போனேன், அங்க 12 மணி நேரம் ஜபத்துக்கு போனேன், அங்க நான் போனேன், இங்க நான் பெத்தேலுக்கெல்லாம் கூட்டு போவான் அவங்கள. அல்லேலூயா. தேவனுடைய ஆலயமாக எருசலேம் அப்படின்னா நம்ம சபையில தேவனுடைய ஆலயத்துல வந்து கர்த்தரை நீங்க பலி செலுத்துங்க. நீங்க சிக்கிக் கொள்ளாதபடி உங்க காலை கர்த்தர் விலக்கி காப்பா. இது யோராம் இந்த பாவங்களை சிக்கிட்டான். யோராம் என்ன செஞ்சிட்டான்? யோசபாத்தின் குமாரனாகிய யோராம் யெரொபெயாமின் பாவங்களிலே சிக்கி கொண்டிருந்தான். யெரொபெயாமின் பாவம் என்னது? தேவ ஜனங்களை தேவனுடைய ஆலயத்திலிருந்து பிரிச்சு உலகத்துக்குள்ள கொண்டு போனதான் யெரொபெயாம் செஞ்ச பாவம். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சரி, அடுத்த காரியம் நான் 5 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். யோபு 34:29 வாசிங்க. அடுத்து ஒண்ணு பார்ப்போம். யோபு 34:29 வாசிங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆளாதபடிக்கும் ஜனங்கள் சிக்கிக் கொள்ளாதபடி. போதுமா? மாயக்காரன் ஆளாதபடிக்கும் ஜனங்கள் சிக்கிக் கொள்ளாதபடிக்கும். பிசாசு மாயைக்குள்ள ஜனங்களை சிக்க வைக்க பார்க்க. என்னதுங்க? மாயை. மாயைக்குள்ளே மாயக்காரன் ஆளும்போது ஜனங்கள் சிக்கிக் கொள்வாங்க. மாயக்காரன் யாரு? பிசாசு. அவன் தான் வஞ்சனை செய்வான், மாயமாலம் பண்ணுவான். மாயம் அப்படின்னா திடீர்னு அப்படி கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி இருக்கும், திடீர்னு காணாம போய் இல்லையா? அதான் சோத்திரம். இப்போ பிசாசு இன்னைக்கு நிறைய கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில சில மாயான விஷயங்களை காண்பித்து கொடுத்து அவங்கள சிக்க வைக்கிறான். கண்ணுக்கு அது குளிர்ச்சியா தெரியும், மாயை. அது என்னதுங்க? மாயை. ஏவாள் அந்த கனி புசிப்புக்கு ஏற்றதும் பார்வைக்கு இன்பமா இருந்துச்சுன்னு போட்டிருக்கு. பாய், பார்வைக்கு இன்பமா இருந்துச்சு, அதனால அந்த கனியை புசித்தா சொல்லி முடிச்சு. பார்வைக்கு எப்படி இருந்துச்சா? இன்பம். கண்ணுக்கு அழகா தெரியும், சிக்க போறோன்னு அர்த்தம். கண்ணுக்கு அப்படியே ஜவுளி கடைக்கு போவீங்க, ஷோகேஸ்ல அழகழகா கண்ணுக்கு தெரியும். அல்லேலூயா. கணவன் சிக்க போறாருன்னு அர்த்தம். ராமன் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. இந்த அம்மா சொல்லும், எங்க அதை பாத்தீங்களா? அந்த மேல அந்த கண்ணாடியில ஒண்ணு மாட்டிருக்காங்க பாருங்க, நல்லா இருக்கல? ஆமாம்மா, நல்லா இருந்தா எடுத்துக்கோ. பின்னாடி பில்லை பார்க்க 9,999 மட்டுமே. அல்லேலூயா. நீங்க என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது,
நீங்க எடுத்து கொடுத்தீங்கன்னா உங்க கூட இப்படியே வீட்டுக்கு வருவேன். நீங்க எடுத்து கொடுக்கல இப்படியே பஸ் ஏறி எங்க அம்மா வீட்டுக்கு போயிடும். அழி சொல்லுங்க அழியல. இப்படி நிறைய பேர் சிக்கிக்கொண்டு மாயை இல்லையா, அப்படியே காட்டுவான், கண்ணுக்கு அப்படியே சூப்பரா காட்டுவான், ஜாமன் காட்டுவான். இதை பத்தியா அழகா இருக்கு, இதை பத்தியா அழகா இருக்கு, இதை பத்தியா சூப்பரா இருக்கு, இது உனக்கு ஏத்த மாதிரியா இருக்கும். அவன் கடைக்காரன் என்னென்னலாம் பேசும், நம்மளை வாங்க வச்சிருவான், சம்மதிக்க வச்சிருவான். இல்லையா, என்ன ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிறீங்க? அக்கா உங்க கலருக்கு இது ரொம்ப சூப்பரா இருக்குங்க அம்மா. அல்லேலூயா. அது எடுத்துட்டு வந்து போட்டா 4 பேர் நம்மளை பார்த்து கழிவு ஊத்துவா பக்கத்து வீட்டுக்காரில். இது போய் எடுத்துட்டு வந்திருக்க பாரு, இது உனக்கு நல்லவா இருக்கு. கடைக்காரன் வேற மாதிரி சொன்னானே. ஒருத்தவங்க தலை குனிஞ்சு சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இயேசுவே என்ன நடக்குதோ ஆக உங்களுக்கே ஏத்த மாதிரி அப்படின்னு சொல்லுவான். நான் உன்னை அப்படி பார்த்துக்கிடுவேன், இப்படி பார்த்துக்கிட, அப்படி செய்வேன், இப்படி செய்வேன், அப்படி ஆச்சா பூச்சா அப்படி கதையெல்லாம் கட்டுவான். சிக்க வைக்க போறான்னு அர்த்தம். இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க இந்த மாதிரி மாய வலைக்குள்ளே விழுந்து சிக்கி சின்னாபின்னமாகி வாழ்க்கையை கெடுத்து கொண்டு இன்னைக்கு ஸ்தோத்திரம் சமாதானம் இல்லாம இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைங்க உலகத்துல வாழ்கிறதை நாம் பார்க்கிறோம். இன்னும் ஒரு வசனத்தை வாசித்து நான் ஜெபிக்க போறேன். கடைசியாக 2 தீமோத்தேயுக்கு பரிசுத்த பவுல் எழுதும்போது 2வது அதிகாரம் 4வது வசனத்துல வேகமா வாசிங்க, நம்ம ஜெபம் பண்ணலாம். 2 தீமோத்தேயு 2:4 கடைசி வசனம் அதுதான். ஸ்தோத்திரம். பாவம் செய்த தூதர்களை சிஸ்டர் அம்மா 2 தீமோத்தேயு 2:4 தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனோ தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கி கொள்ள மாட்டான். என்னதுங்க? தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் அப்படின்னா என்னது? ஒரு ராணுவத்துல ஒருத்தன் வேலை செய்யறான்னு வைங்களேன். ராணுவத்துல சொல்லுங்களேன், ராணுவத்துல வேலை செய்யறான்னா அவங்களுக்கு அந்த ராணுவத்துல சேர்க்கும் போதே சில திட்டங்கள் எல்லாம் போட்டு கொடுத்துருவாங்க. எப்பா இங்க வா, வருஷத்துக்கு ஒரு காத்தா உன்னைய வீட்டுக்கு அனுப்புவோம். அந்த நேரத்துல யுத்தம் வந்துட்டுன்னா அப்பவும் நீ போகக்கூடாது, சரியா? இதுக்கெல்லாம் ஓகேனா உன்னை என்ன செய்யறோம் சொல்லுங்க? ராணுவத்துல சேர்த்துக்கிடுறேன். எப்படி ஒரு மாசம் வேலை செஞ்சுட்டு எனக்கு பொண்டாட்டி ஞாபகம் வந்துட்டா, பிள்ளைங்க ஞாபகம் வந்துட்டாலாம் போகக்கூடாது. இது வேற வேலை. இந்த வேலைக்கினுடைய காரியமே வேற. உயிரே போனாலும் நீ தேசத்துக்காக என்ன செய்யணும்? உயிர் உடனே வழிய எனக்கு பயமா இருக்கு, அவன் சுட்டுருவான், எதிரி நாட்டுக்காரன் இணைஞ்சிருவான், சுட்டுருவான், என்னைய கொன்றுவான், என்னைய அழிச்சிருவான்லாம் நீங்க கதை பேசக்கூடாது. இதெல்லாம் நீ ஓகே சொன்னா உன்னைய சேவகம் எழுதிக்கிறேன். ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி. என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவன் ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ளும். அப்படின்னா இங்கே தேவனாகிய கர்த்தர் நம்மை தண்டில் சேவகம் பண்ணும்படி நம்மை சேவகம் எழுதி கொண்டிருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. பிழைப்பு நம்ம வேலை ஸ்தோத்திரம். இந்த ராணுவத்துல வேலை செய்யணும், யுத்தம் பண்ணணும், யுத்த ஜெபம் பண்ணணும். இந்த மாதிரி ஜெபத்துல வந்து போராடி ஜெபிக்கணும். ஜனங்களுக்காக, தேசத்துக்காக, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமகளுக்காக திறப்பில நின்று யுத்தம் பண்ணி யுத்த ஜெபம் பண்ணுவாங்கன்னு தேவன் நம்மளை நம்பி அபிஷேகித்து தேவன் நம்மை சேவகம் எழுதி கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிழைப்பு கடத்த வீண் அலுவல்களில் என்ன செய்யக்கூடாது? சிக்கிக்கொள்ளக்கூடாது. வீண் அலுவல்கள் அப்படின்னா என்னது? தேவையில்லாத விஷயங்களுக்குள்ள, தேவையில்லாத காரியங்களுக்குள்ள மூக்க நுழைச்சி. அல்லேலூயா. தனக்காடாத வழக்கில தலையிட்டுக் கொள்கிறவன் நாயின் காதை பிடிச்சு இழுக்கிறான்னு போட்டிருக்கு பைபிள்ல. வசனம் வாசிச்சது இல்லைன்னா நான் ஏதோ பழமொழி சொல்றேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. பைபிள் உள்ள வசனத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன். தனக்காடாத வழக்கில் தலையிடுகிறவன் நாயின் காதை பிடிச்சி இழுக்கிறவனா இருக்கிறான்னு போட்டிருக்கு பைபிள்ல. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? நாயின் ரோட்ல நடந்து போயிட்டு காதை பிடிச்சி இழுக்க என்ன செய்யும்? காடி. அந்த மாதிரி சம்மந்தமே இல்லாத பிரச்சனை என்ன செய்யக்கூடாது? மூக்க நுழைக்கூடாது. அப்போ கடிச்சிடும், பாதிப்பு உண்டாகும். அதான் வீண் அலுவல்களில் சிக்கிக்கொள்ளக்கூடாது. அது ஏன் பிரச்சனை இல்லையா, நான் அந்த ரூட்லயே போகக்கூடாது. ஆமென் சொல்ல மாட்டீங்க? வரலையே சொல்ல மாட்டீங்களா? ஏன் பிரச்சனை அது இல்லையா, அங்கன போய் விளக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது, அங்கே போய் மூக்க நுழைச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு வேலை கொடுத்திருக்கிறாரு, என்னைய சேவகம் எழுதி இருக்கிறாரு, என் மேல ஒரு அபிஷேகத்தை வச்சிருக்கிறாரு, என் மேல ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. எவனையோ விட்டுட்டு தேவன் என்னைய ரட்சித்து இருக்கிறாருன்னா என் மேல ஒரு பொறுப்பு இருக்கு. ஆமென். ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறீங்க?
மொர்தெகாய் அங்க எஸ்தருக்கு சொல்லும்போது, இந்த இப்படிப்பட்ட காலத்துக்கு நீ உதவியா இருக்கும்படி இந்த ராஜமேன்மை உனக்கு கிடைச்சிருக்கலாம். என்ன ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஆண்டவர் சும்மா உங்களை ரசித்தாரு. உங்க வீட்டுல உங்களை விட படிச்சவங்க இல்லையா? உங்களை விட மேதாவி இல்லையா? உங்களை விட ஞானவான்கள் இல்லையா? உங்களை விட திறமசாலிங்க இல்லையா? உங்களை விட ஜெபிக்கிறவங்க இல்லைன்னு நினைச்சா கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டாரு. உங்களை விட அழகா ஜெபிக்கிறவன் இருக்கான். உங்களை விட டேலண்ட் ஆனவன் உங்க வீட்லயே இருக்கிறான். அவன் எல்லாத்தையும் விட்டுட்டு தேவன் உங்களை மட்டும் ரசித்தாருன்னா உங்க மேல ஏதோ ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. உங்க மேல ஏதோ ஒரு பிளானை வச்சிருக்கிறாரு. உங்களை ஆண்டவர் நம்புறாரு. இந்த பிள்ளை வீண் அலுவல்களை சிக்கிக்கொள்ள மாட்டா, எனக்காக வேலை செய்வா, எனக்காக வைராகியமா வாழுவா, நிப்பா என்று சொல்லி கர்த்தர் நம்மளை நம்பினா, அல்லேலூயா, நம்ம போய் கூட்டாடிக்கிறவனை பார்த்து நம்ம சிரிச்சிட்டு கை கட்டி நின்று கிடக்கும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அங்க உலகத்தான் நடனம் பண்றத, அங்க உலகத்தான் ஆடுறத பாடுறத நம்ம பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷத்தை நேரத்தை போய்கிட்டு கிடக்கும். இங்க ஜெபிக்கிறதுக்கு ஆளா காணும், தேவனை ஆராதிக்க ஆளா காணும், தேவனை துதிக்க ஆளா காணும், சபை கூட்டத்துல ஆளா காணும், உபஜபத்துல ஆளா காணும். எங்கெங்கயோ வீண் அலுவல்கள் நேரத்தை செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்க அக்கா கூப்பிட்டா, எங்க அண்ணன் கூப்பிட்டா, என் தம்பி கூப்பிட்டா, எங்க சித்தப்பா கூப்பிட்டுச்சு, எங்க பெரியப்பா கூப்பிட்டுச்சு, எங்க நாத்தனா கூப்பிட்டான்னு அங்க இங்க ஓடி தெரிஞ்சுக்கிட்டு நடக்கும் விசுவாசி. கண்ணில் முடி ஜோம் பண்ணுவோமா? நேரம் ஆயிட்டு. உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் ஆசைப்படுறேன். கர்த்தர் நம்ம கூட பேசி இருக்கிறார். அலுவல்களில் சிக்கிக்கொள்ளாதீங்க. அலுவல்கள்னா தேவையில்லாத ஆபீஸ், அது பிஸி பண்ணும். உங்களை பிஸி பண்ண பார்க்கும் பிசாசு, பிஸி பண்ண பார்ப்பான். ஸ்தோத்திரம், சிக்க வைக்க பார்ப்பான். ஆண்டவர் நம்முடைய கால்கள் சிக்கிக்கொள்ளாதபடி நம்மை தப்புவிக்கிறவர். தகப்பனே, இந்த மதியான வேளையில கத்திரங்களோடு பேசி இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலக அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளிலே சிக்கிக்கொண்டு ஜெயிக்கப்பட்டார். அவர்களுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலோ கேடுள்ளதா இருக்கும் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். ஐயா, 5 காரியங்களை கத்திரங்க கூட பேசி இருக்கிறீங்க. எதெல்லாம் நாங்கள் சிக்கக்கூடாதுன்னு கத்திர பேசி இருக்கிறீங்கப்பா. தகப்பனே ஸ்தோத்திரம். அந்த காரியங்களை நாங்கள் சிக்கிக்கொள்ளாதபடி கவனமா இருக்க, ஜாக்கிரதையா இருக்க பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்க பெத்தானிய சபை நாங்களும் ஆண்டவரே வீண் காரியங்களிலே ஒரு நாளும் சிக்கிவிடாதபடி பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அவனவன் தன் சுயேட்சினால் இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான் என்று எழுதியிருக்கிறபடி நாங்கள் சிக்குண்டு சோதிக்கப்படக்கூடாதப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திர, ஆண்டவரே ஸ்தோத்திர, ஆண்டவரே கர்த்தருக்காக வைராகியமாய் வாழ, எங்களை சேவகம் எழுதி கொண்ட தெய்வத்துக்கு உண்மையுள்ளவர்களாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். தேவனுடைய பரிசுத்த பிரசன்னம் எங்களை தொடர்ந்து வழி நடத்தட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். சகல துதி கன மகிமையா உமக்கே தருகிறோம். இந்த ஜெபத்துக்கு வந்த ஒவ்வொருவரையும் குடும்பங்களை ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா எல்லாரும்? என் ஆத்துமாவே முழு உலகமே எடுத்து, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல. அல்லேலூயா. God bless you.